ஹாய், நான் தான் சிவா. இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்பவர் 2 போலீஸ்காரங்க அடித்தே கொண்டிருக்காங்க. அது ரெண்டா பண்ணான்னு தெரில. ஆனால் அந்த நியூஸ் 2 நாளாக போயிட்டுருக்கு. நான் முடியல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாவில் இந்த எந்த ஒரு வீடியோவும் எடுத்து போட முடியல, ரீல்ஸ் எடுத்து போட முடியல. எங்கே பார்த்தாலும் இந்த கொள்ளை இதுதான் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது நடா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னு தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது போலீஸ்காரனை எவ்வளோ தைரியம் இருந்தால் எந்த ஒரு விசாரணை எதுவுமே இல்லாமலே, எந்த ஒரு இது இல்லாமல் இந்த வாரண்ட் இல்லாமலே மேலே கை வச்சு அடித்து கொள்கிற அளவுக்கு இந்த ஆட்சியை என்ன மயிரை பிடிங்கிட்டுருக்குன்னு தெரியல. மானங்கட்ட ஆட்சி. இதில் வேறு ஜனநாயகம் வரன்ட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் இருங்க, ரொம்பலாம் இல்லை. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான். கண்ணை மூடி கனவுல போயிடும். நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க, அதான் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நானே இந்த மாதிரி இந்த வயசில் பேசி போடுறதுன்னா உடனே என்ன பண்ணுவேன், இந்த வீடியோ எவனுக்கு ஒருத்தனுக்கு இந்த மாதிரி கண்டானுக்கு அனுப்பிவிட்டு என்னையை தூக்கி உழைக்க தான் பார்ப்பணும். அப்படிப்பட்ட உலகம் அது. இதுவே போலீஸ்காரன் எம்பி இந்த மாதிரி இந்த எம்எல்ஏ அந்த மாதிரி வீட்டு பையனை அந்த மாதிரி பண்ணுவானா பண்ண மாட்டாங்க. நான் பாமர மக்கள் பையனை தான் பார்த்து தேடி போனாங்க. இந்த மாதிரி யாரை அடித்து யார் வர மாட்டாங்க, எவன் பார்க்க அப்பாவே இருக்கான் அந்த மாதிரி. இதுவே நம்ம மட்டும் போலீஸ்காரனை பிடிச்சி அடித்து விடுவான்ல, உள்ளே தூக்கி கொண்டு போய் வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க. காக்கி சட்டை போட்டால் பெரிய இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்.